ஐயப்பனை பார்க்க முதல் பயணம் கிளம்பியாச்சிங்க. எப்பா எல்லாரும் சரணம் ஐயப்பா போடுங்கப்பா, சரணம் ஐயப்பா போடுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனை பார்க்க கிளம்பிட்டேங்க. முதல் பயணம் பஸ்ஸு பாருங்க, ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம மலை ஏறுறோம். இப்போ தான் சரணம் ஐயப்பா போடுங்கப்பா. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. பாருங்க மலை ஏறுது பாருங்க. சரணம் ஐயப்பா போடுங்கப்பா. மலை ஏறதாங்க கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் ஏறிடலாங்க, அதெல்லாம் பஸ்ஸில் ஏறிடுங்க அசால்ட்டாக. வேகத்தடை வேறு போட்டிங்களா? இறக்கத்துக்கு தாங்க வேகத்தடை போடணும். மேட்டுக்கும் வேகத்தடை போட்டால் பஸ் எப்படிங்க ஏறும்? எப்படியோ ஏற்றி தாங்க ஆகணும். நம்ம மரக்கலைகளில் வெட்டியே விட மாட்டேங்கிறாங்க. அதை பாருங்கள் இல்லை எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம பஸ்ஸு தாங்க டேமேஜ் ஆகும் இந்த மாதிரிலாம் இருந்தால். மரம் பாருங்க எப்படி. ஐயோ என்னங்க ஆச்சு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு? ஏங்க நம்ம ஊர் வண்டிங்க, தமிழ்நாட்டு வண்டிங்க. பாதி வண்டி காணுங்க. ஐயோ என்னாச்சுன்னே தெரியலைங்களே. ஐயப்பனை முதல் பையனை பார்க்கும்போது இப்படியா நடக்கணும்? ஐயோ என்னான்னு தெரிலங்க. ஐயோ சரி கிளம்புவோம். நம்ம வேகத்தெல்லாம் பொறுமையாக தான். ரோடே ரொம்ப டேஞ்சராக இருக்குங்க. கொஞ்சம் சைடில் இறங்கினாலும் முடிஞ்சிருவோம் போலையே. மரக்காலைகளை வெட்டி உண்டுங்க, அதனால் நம்ம பஸ்ஸுக்கு டேமேஜ் ஆகுங்க. ஓ அப்பா, அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்குதுங்க இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு. ஐயப்பனை பார்க்க முதல் பையனை கிளம்புறப்ப இப்படியா? வேகத்தில் போட்டது பரவாயில்ல தான் போல். ஆனால் நம்ம அங்கே பொறுமையாக போகிறோம். அதை பாருங்க, மரக்காலைகளை மட்டும் வெட்டி விட்டாங்கன்னா நாங்கள் நீட்டாக ஓட்ட பாருங்க. ஏங்க இப்படி பண்ண போகிறோம் நாங்கள்? வளைவுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த வளைவு தான் நம்ம டயரு ஒரு டயர் இறங்கிருச்சுங்க. இப்போ எதுவும் யாரும் பயப்படாதீங்கப்பா, சும்மா ஒரு டயரு வளையிறப்ப இறங்கிருச்சு. அந்த வளைவுலலாம் அந்த இரும்பு கம்பி வைக்கணும். இந்த வளைவில் வைக்கிற கம்பி கண்டிப்பாக வச்சே ஆகணும். எல்லாம் ஓட்டை கடிக்கணும். ஓட்டை கடிச்சு தான் போய் ஆகணும். ஆனால் வளைவில் மட்டும் ஓட்டை கடிக்கூடாதுங்க. எப்போ கம்பணும் நம்மளுக்கே தெரியாது. நம்மளே அறியாமல் ஸ்டேரிங் போயிடும். ஸோ வளைவில் பொறுமையாக தான் போகணும். முந்தரதை டார்கெட் விட்டுட்டு பொறுமையாக தான் போகணும். வேகத்தடா அப்படியே மரக்காலையெல்லாம் இங்கேயே இருக்குதுங்க. ஆனால் என்னங்க சொல்கிறது, பார்த்து பொறுமையாக தாங்க போகணும். இல்லைன்னா அவ்வளோதான். வளைவுலாம் பாருங்கள், கீழே பள்ளத்தை பாருங்கள், ஒரு கம்பி கூட வைக்காமல் இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் ஏமாந்தாலும் அவ்வளோதாங்க. வேகத்தில் போட்டது நான் பரவாயில்ல தான் போல். இந்த மாதிரிலாம் வளைவு இருந்தால் கண்டிப்பாக வேகத்தோடு இருந்தே ஆகணுங்க. ரோடு பாருங்கதா, கொஞ்சம் இதுனாலும் அவ்வளோதாங்க, கீழே கமுந்துருங்க. அப்போ அதெல்லாம் கம்பி போடணும்பா. எல்லாம் அவசரப்பட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் வேகமாக வருவாங்க. பொறுமையாக தாங்க போனோண்ணா, பொறுமையாக தான் போய் ஆகணும். சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. நம்ம பஸ்ஸில் எல்லா வசதியும் உண்டுங்க. ஸ்மோக்கிலேருந்து டிஜே வரைக்கும் எல்லாமே உண்டு. சபரிமலைக்கு போகிறோம். வண்டி இந்த மாதிரியே நிறைய வண்டி இருக்குதுங்க நம்மக்கிட்ட. வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து தான் போகணும் போலங்க. வேகத்தில் போடுறது பரவாயில்ல தான். ஆனால் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது வேகத்தடெல்லாம். ஏன்னா ஐயப்பன் கோயில் எதுக்கிட்ட டிப்பரில் வருது? கோயில் வேலை செய்வாங்களோ? கோயில் எதுவும் வேலை செய்வாங்க போலங்க. மலை மேலே பாருங்கதா, டிப்பர்லாம் போது பாருங்க. நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸில் விட்டாங்க போலங்க ஐயப்பன் கோயிலுக்கு. கூட்டம் இருக்க அதிகமாகிட்டே இருங்க. ஒரு வழியாக ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்பா ஐயப்பனை பார்த்துக்கோங்கப்பா, ஐயப்பனை பார்த்துக்கோங்க. ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம். சரணம் ஐயப்பா சொல்லுங்கப்பா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. வண்டி இப்படியே நம்ம ஓரம் போட்டுடலாம். கோயில் அசுக்கு வந்துட்டாங்க. அப்படியே வண்டி ஓரம் போட்டுடலாம். வண்டி அப்படி திருப்பி நிறுத்திடலாங்க. அப்படியே வண்டி திருப்பி நிறுத்திட்டு ரிவேர்ஸ் பாருப்பா, அப்படியே இறங்கிக்கலாங்க. அப்படியே இறங்குறோம், சாமி பார்க்குறோம். 18 படி ஏறுறோம். 18 படி ஏறுறத நினச்சாலே இதாங்க முதல் பயணம். அப்படியே ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டான். ஐயப்பனை பார்க்க கோயில் பாருங்கள், சும்மா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். சரி கீழே 2 விநாயகர் கோயில் போலங்க. அப்படியே எல்லாம் பாருங்கள், அப்படியே தங்கத்தால் ஜொலிக்குதுங்க. பயங்கரமாக இருக்குதுங்க. தாங்க ஃபஸ்ட் டைமு
18 படி ஏற போகிறேங்க, 18 படி ஏற போகிறோம். போடுங்கப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து சுற்றி பார்த்துடலாம். ஆனால் அந்தாண்ட கோயில் சுற்ற முடியுங்களா? அவங்க சுற்றி பார்த்துருவோம். ஒரு தடவை தானே வர போகிறோம், பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த வருஷம் தாங்க வர முடியும். இங்கே போக முடியலங்க அந்தாண்ட அலோட் லீஃபோட. இந்தாண்டி பார்க்கலாம். பரவாயில்லைங்க, மேலே நல்லா இடம் ஃபுல்லாக தான் இருக்குங்க. பரவாயில்லைங்க, இடத்த பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. ஐயப்பனை பார்த்துக்கோங்கப்பா, ஐயப்பனை பார்த்துக்கோங்க. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. இப்போ ஐயப்பனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருங்க. இந்த அபிஷேகத்தில் முடிச்சுட்டு வந்துடலாங்க. ஐயப்பனை ஒரு வழியாக பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. போயிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க. சிறப்பாக தரிசனம் முடிஞ்சிச்சிங்க. ஐயப்பன் கோயிலுக்குலாம் இந்த தடவை யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பிள்ளைங்கன்னு தட்டிட்டுருங்க.